குலதெய்வம் கோயில்ல ஏன் சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க தெரியுமா? அப்படி சக்கரை பொங்கல் வைக்கிறனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துடலாமா? உண்மையிலே எங்க வீட்ல அந்த சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ஏன் வைக்கிறாங்கன்னு எங்க அம்மாட்ட கேட்டேன். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது. எனக்கு வியப்பையும், ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது. குலதெய்வம் கோயில்ல வெறும் குலதெய்வத்துக்கு மட்டுமே நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறது. இன்னொரு கடவுளுக்கும் வைக்கிறாங்க. என்னங்கிறத முழுசா பார்த்துடலாமா? நம்ம குலதெய்வம் கோயில்ல எதுக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா, அது நம்மளோட பண்ண பாவ புண்ணியங்கள தீர்மானிக்கக்கூடிய இன்னொரு கடவுள் இருக்கு. அந்த கடவுள் வேற யாருமே இல்ல. நம்ம ஜாதகத்துல மொத்தம் 12 கட்டம் இருக்கும். அதுல மிக முக்கியமான கட்டம் 5வது கட்டம்னு சொல்லுவாங்க. அந்த 5வது கட்டம் யாரு தீர்மானிக்க அப்படின்னா, சனீஸ்வர பகவான். நம்ம பண்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பலன் குடுப்பாரு. அப்படி பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி பலன் குடுக்குற சனீஸ்வர பகவானுக்கு அதாவது சொல்லுவாங்க அப்படின்னா, நவகிரகங்கள்ல மிக முக்கியமான கடவுள் சனீஸ்வர பகவான். அப்படி சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்ச சுவை என்ன அப்படின்னா, கசப்பு தன்மை. கசப்புக்கு எதிர்மறையா என்ன சொல்லுவாங்கன்னா, இனிப்ப சொல்லுவாங்க. அந்த இனிப்ப நம்ம யாருக்கு குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம குலதெய்வத்துக்கு வழிபடுறோம். அப்படி குலதெய்வத்துக்கு நம்ம ஏன் குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பண்ண பாவங்கள் நம்மளையோ, நம்மளோட குழந்தையோ சாரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், குலதெய்வத்துக்கு வச்சு வழிபடுறோம். நம்ம பண்ண பாவங்கள் குழந்தைகளை சேரக்கூடாது அப்படிங்கிறத தடுத்து நிறுத்தும் அப்படின்னு குலதெய்வத்துக்கு. ஏன்னா கசப்புக்கு எதிர்மனையாக இருக்குது இனிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இனிப்பு நம்ம குலதெய்வத்துக்கு கொடுக்கும்போது நம்ம பண்ண பாவங்கள் எல்லாமே நம்ம குழந்தையோ நம்மளோட வம்சாவளியோ சேராது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம குலதெய்வம் கோயில்ல சக்கரை பொங்கல் வைக்கிறோம். நம்ம கோயில்ல சின்னதா வைக்கிற ஒரு பொங்கலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்குது. என்ன ரொம்ப வியப்பும் ஆச்சரியம் ஏற்படுது. உண்மையிலேயே குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் போகணும், ரொம்ப முக்கியமா போகணும். ஏன்னா அப்படின்னா நம்மளோட முன்னோர்களோட மூச்சு காத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. எல்லா உலகத்துல இருக்க கோயில எல்லா கோயிலுமே இந்த உலகத்தை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா குலதெய்வம் ஒண்ணு மட்டும்தான் நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லி நமக்காக நம்ம குலத்துக்காக காப்பாத்திட்டு இருக்கு. ஒரு குலத்துக்காக நமக்காக எப்போ வருவாங்க, நம்ம எப்போ வழிபடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு கோயில் தான் குலதெய்வம் தான். உங்க குலதெய்வத்தை லாஸ்டா எப்போ கும்பிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.